ஓம் நம சிவாய. ஓம் நமோ பகவதே ருத்ராய. என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். நீதி, நேர்மை, சட்டம் இது எப்பொழுதுமே மீறவே கூடாது, மாறவே கூடாது அப்படிங்கிற கொள்கை உடையவர்கள் என் அன்பு துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும். தான் மட்டும் இல்ல, தன்னை சார்ந்தவர்களும் தன்னுடைய சமுதாயமும் இதை கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், ஆசைப்படக்கூடியவர்கள். அப்படி எல்லாருமே நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அடுத்தவங்களை துல்லியமா எடை போடக்கூடியவர்கள். அது மட்டும் இல்ல, பயங்கரமான திறமை உண்டு. என்ன நினைக்கிறோமோ அதை சாதிச்சே காட்டணும், நினைச்சதை முடிக்கணும். அது மட்டும் இல்ல, வசீகர தோற்றம், உறுதியான பேச்சாற்றல், தன்னம்பிக்கை கொண்ட செயல், இதெல்லாம் துலாம் ராசியினுடைய இன்னொரு பெயர். அப்ப இப்படிப்பட்ட துலாம் ராசி நண்பர்களுக்கும் வாழ்க்கையில சறுக்கும் அப்படின்னா யானைக்கும் அடிசறுக்கும் அப்படிங்கிற கதை தான். எந்த அளவுக்கு இவங்க நீதி நேர்மையோட நடந்துக்கணும், எல்லாம் சரியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும். அதனாலதான் இவங்க வாழ்க்கையில என்னதான் ஆசைப்பட்டாலும் சொகுசா வாழணும், உல்லாசமா வாழணும், எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இந்த நீதி நேர்மையோட உண்மையா உழைச்சி அதை அடையணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதனாலே உங்களுக்கு விரைவாக நீங்க நினைக்கக்கூடிய ஆசையை அடைய முடியறதில்ல, கனவை நனவாக முடியறதில்ல. அது மட்டும் இல்ல, மிக முக்கியமான ஒரு பெரிய தடை துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு. அது என்னன்னு பார்த்தோம்னா, பிறக்கும் போதே பேரழகனாக பேரழகியாக பிறப்பவர்கள். ஆனா வளர வளர இயற்கை அழகோட சேர்த்து செயற்கை அழகும் அங்க இணையறதுனால மிக பெரிய ஒரு ஸ்மார்ட்டான ஒரு அழகான தோற்றம் அளிக்கக்கூடியவர்கள். இது இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியையும் கொடுக்கும். ரொம்ப பிரபலமாகலாம், மீடியாவில் பிரபலமாகலாம், கலைத்துறையில் பிரபலமாகலாம். அதே நேரத்தில் இதுவே இவங்க வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கும். அதுதான் துலாம் ராசி நண்பர்களுடைய மிகப்பெரிய பலம், பலவீனம். ரெண்டுமே ஒரே விஷயத்தில் இருக்கிறது அவங்களுடைய துரதிர்ஷ்டம். ஏன்னா அழகு நினைச்சு எந்த அளவுக்கு பெருமைப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அதனால ஆபத்தும் இருக்குது அப்படின்னு உணரும் போது வருத்தப்படுவாங்க. அப்படிதானே வருத்தப்படுறீங்க? சரி, அதுக்கு என்ன சம்பந்தம் அந்த வீடியோக்கும் அப்படின்னா, இப்ப பெரிய பிரச்சனையா வந்து நிற்கக்கூடியது இந்த கிரகத்தினுடைய இணைவுகள். ராகு மற்றும் சுக்கிரன் இணைவது யுத்த யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த யுத்த யோகம் என்ன செய்யும் அப்படின்னா, இல்லற வாழ்க்கையில அதிக சுகபோகங்களையும் தரும், அதே நேரத்தில் அதிகத்துக்கு அதிகமான பிரச்சனைகளையும் தரும். இது எல்லாத்துக்கும் காரணம் துலாம் ராசி நண்பர்களுடைய, தோழிகளுடைய, பிள்ளைகளுடைய, பெரியோர்களுடைய குணத்தை பொறுத்து இருக்கு, எண்ணத்தை பொறுத்து இருக்கு, செயலை பொறுத்து இருக்கு. அப்ப எல்லாமே நம்ம கையில இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு சிக்கலான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை பேசுறதுக்கு நிறைய ஜோதிடர்கள் தயங்குவாங்க. நம்ம வழக்கமா அதை பத்திலாம் கவலைப்படுறதே இல்லை. ஏன் அப்படின்னா, இங்க முக்கியம் நாம நல்லா பேசி நமக்கு 4 பேர் ஜோதிடம் பார்க்க வரணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியத்துல இந்த தொழிலை நம்ம செய்யல. 4 பேருக்கு மறைஞ்சு இருந்தாலும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற குணம் கொண்டவன் நான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எந்த ஒரு வீடியோவிலையும் என்னுடைய நம்பர் இருக்காது, என்னுடைய முகம் இருக்காது. ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தால 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா சரி, அது மூலியமா விளம்பரம், வருமானம் எதுவும் நமக்கு தேவையில்லை. அதனால இங்க பணத்துக்காக நம்ம எதையுமே இங்க பேச வரல. இந்த வீடியோ பார்த்து 4 பேருடைய வாழ்க்கையில, குடும்பத்துல முன்னேற்றமும் சந்தோஷமும் ஒற்றுமையும் இருந்தா அதுவே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு செல்வம். பணத்தை விட இது எவ்வளவோ உயர்ந்தது. அதனால இந்த தலைப்பை நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் சொல்றதுக்கே கூச்சமா இருக்கும். இந்த மாதிரி கூச்சப்பட்டு தான் பல உண்மைகளை சொல்ல மறந்துடுறாங்க ஜோதிடர்கள். உண்மையை சொல்லும் போது பல குடும்பங்கள் காப்பாற்றப்படும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்த சொல்லாம நாம சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த வீடியோல இருக்கு. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையும் வராம பார்த்துப்பீங்க. நம்ம வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது, எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் குடும்பத்துல கௌரவம் அப்படிங்கிறது அதை விட உயர்ந்த செல்வம். அந்த கௌரவம் எங்கிருந்து வரும்? ஒவ்வொரு குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுடைய ஒழுக்கத்திலிருந்து வரும். எந்த அளவுக்கு ஒழுக்கத்தோட இருக்காங்களோ அந்த அளவுக்கு குடும்ப கௌரவம் உயர்ந்துகிட்டே இருக்கும். அதை சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பொருட்கள் கடையில் வாங்குறோம். அது ஒரிஜினலா இருக்கா, பாரம்பரியமான பொருட்களை வச்சு செய்கிறாங்களா, இல்லை சுத்தமான தரமான பொருட்களை வாங்குறோமா அப்படிங்கிறதுல சந்தேகம் நிறையவே இருக்குது. ஆனால் இவங்க குட் பேபி 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பூஜை பொருளாக இருக்கட்டும்,
உணவுப் பொருளாக இருக்கட்டும், அதுபோல் ஊறுகாயா இருக்கட்டும், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், இப்படி எதுவாக இருக்கட்டும், சுத்தமான தரமான பாரம்பரியமான பொருட்களை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்திட்டு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா வாங்கி பயன்படுத்துங்க. இந்த கிரக அமைப்பால் ரகசிய உறவு ஏற்படும். ஏன், எப்படி, எங்களை மீறி எப்படி அது நடக்கும்? 18 வருஷத்துக்கு அப்புறம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிரக அமைப்பு இப்போ வந்திருக்கு. அதாவது ரொம்ப விவகாரமான 2 பேர் ஒன்று சேர்ந்துருக்காங்க கிரகத்தில். அவங்க நினைச்சாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எப்படி வேணாலும் விளையாடலாம். நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்கள எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். உயர 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 மேல வளர்ந்துடலாம், அடி பாதாளத்துக்கு கூட போயிடலாம். நீங்க நினைச்சீங்க அப்படின்னா. அவங்க நினைச்சாங்க அப்படின்னா இது 2ல் எது ஒன்றும் செய்வாங்க. அப்ப யாருங்க? ராகு, சுக்கிரன். இந்த 2 கிரகங்களும் ரொம்ப விவகாரமான கிரகங்கள். தனித்தனியா இருக்கும்போது அதிக செயல்படாது. 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சொர்க்கலோகத்தை காட்ட தயாராக வந்திருக்கும் சுக்கிரன், காமலோகத்தை காட்ட வந்திருக்கும் ராகு. அவ்வளவுதான், ஒரே வரியில். அப்ப சுக்கிரன் யாரு? மகிழ்ச்சி, பொருள் சார்ந்த வசதி, ஆடம்பர உணர்ச்சிகள், ஆடம்பர ஆசைகள், விவகாரங்கள், அப்புறம் காதல், அன்பு, குடும்ப உறவுகள், இல்லற சுகம், காதல், காமம், இதெல்லாமே அதுல வரும். அதுபோல ராகு எதை சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னா ரகசிய விவகாரங்கள், அதிக எதிர்பார்ப்புகள், கனவுலகத்துல நம்மளை கொண்டு போய் விடுற குணம், அதுபோல கற்பனையில மிதக்க வைக்கிற ஆசைகளை அதிகப்படுத்துற ஒரு குணம் உள்ள கிரகம் ராகு. அப்ப இந்த 2 கிரகம் ஒன்னு சேரும்போது என்ன நடக்கும்? சுக்கிரன் ராகு ஒன்னு சேர்ந்தாலே கவர்ச்சியான பார்வை, நல்ல சுவையான உணவுகள், காமத்தை வெளிப்படுத்துற உடை, எந்த இடம் எந்த நேரம் பார்க்காத காம உணர்ச்சி, அந்த இன்பத்துல திளைக்கணும், எல்லா பொருளையும் அனுபவிக்கணும், அந்த ஏக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் அதிக ஆர்வத்தையும் கற்பனையையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த 2 கிரகம். இன்னும் சொல்ல போனா உங்களை மாய உலகத்துல தள்ளிவிடக்கூடிய அமைப்பு. கணவனோ மனைவியோ இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு முழுசுமே உங்ககிட்ட அதிகம் எதிர்பார்ப்பாங்க. என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒன்றும் இல்லை, கோடி கோடியா பணம் எதிர்பார்க்க மாட்டாங்க, உங்களால முடியாத எதிர்பார்க்க மாட்டாங்க. அதிக ஆதரவு, மரியாதை, பொருளாதாரத்தில் அவங்களுக்கு தேவையானதை, அவங்களுக்கு ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்கறது. அப்புறம் எல்லா விஷயத்திலையும் துணை நிற்கிறது. களவியல், அதாவது இல்லற இன்பம், படுக்கை அறை சுகம். இந்த சுகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிக அதிகமாக ஏற்படும். அதாவது கற்பனை உலகத்துக்கே அவங்க போயிடுவாங்க. தீண்டாத ஆசை, வேண்டாத ஆசை, வேண்டாத கற்பனை, இதெல்லாம் ஒரு கணவனோ மனைவியோ இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீட்டில் சுக்கிரன் ராகு 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. 12ஆம் வீடு எது அப்படின்னா விரய வீடு, செலவு வீடு, நல்ல சொகுசா தூங்குற வீடு, நிம்மதியை கொடுக்கக்கூடிய வீடு. அதாவது என்னதான் நம்ம சம்பாரிச்சாலும் வாழ்ந்தாலும் இந்த சுகத்தை அனுபவிக்கலைன்னா இது ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு அந்த 12ஆம் வீடு. அந்த வீட்டில் தான் இந்த 2 மகாராசனங்களும் வந்து இணைஞ்சிருக்காங்க. எப்படின்னா நம்ம குடும்பத்தை குழப்பி எதையாவது தேடி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போகலாமா அப்படின்னு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த வீடு இன்னொரு முக்கியமான வீடு. அந்த வீட்டில் இப்போ புதனும் இருக்கார் கோச்சார் அடிப்படையில். புதன் அந்த வீட்டில் நீச்சம் அடைகிற வீடு. அப்போ நீச்சம் அப்படின்னா புதனால் யோசிக்கவே முடியாது. நம்மளை யோசிக்க வைக்கிற கிரகம் புதன். இங்கே புத்தியை செயல்படாமல் தடுத்து அவருடைய ஆதிக்கம் இந்த வீட்டில் இல்லாமல் அடித்து யோசிக்காம செயல்பட வச்சு, அது மட்டும் இல்ல கணவன் மனைவிக்கு இந்த 12ஆம் வீடு கடன், நோய், எதிரிஸ்தானம். அதனால கணவனுக்கோ மனைவிக்கோ அபரீத பேராசை, நீச்சம் பெற்ற புதனால் சிந்திக்க முடியாத எதிர்பார்ப்பு, ரொம்ப ஆசைப்படுவாங்க, ரொம்ப ஆடம்பரத்துல திளைக்கிறதுக்கு நினைப்பாங்க, காம இச்சையால ஏதேதோ செலவு பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அதனால கடன் வரும், நோய் வரும், எதிரிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஆண்டு பொருளாதார முன்னேற்றத்தை விட நீங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஆண்டு குடும்ப பாதுகாப்பு, கௌரவம், மகிழ்ச்சி. இது ரொம்ப ரொம்ப இந்த ஆண்டு முக்கியமாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஆண்டு. அதை தான் சொன்னேன், கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் குடும்ப கௌரவம் போச்சு அப்படின்னா அது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு நிம்மதி இருக்காது. அப்போ குடும்ப கௌரவம் எங்கே இருக்குது? இந்த கணவன் மனைவி உறவுல இருக்குது. அப்போ 12ஆம் வீட்டில் கொஞ்சம் விவகாரமான அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். ராகு கேது அப்படின்னாலே அசுப குணம் கொண்டவங்க. பொதுவாகவே தனியாக இருந்தால் எதுவும் செய்ய முடியாது, ஓரளவுக்கு, அதாவது கெட்ட விஷயங்கள் நடக்காது. ஆனால் எந்த கிரகத்தையோடைய சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த கிரகத்தை மொத்தமாக அபகரிச்சுப்பாங்க. அதாவது 12ஆம் இடம் இப்போ சுக்கிரனுடைய வேலையவும் சரி, அந்த இடத்துல இருக்கிற வேலையவும் இவங்க எடுத்துக்கிட்டு ஆக்கிரமிச்சிருவாங்க. நான் தான் பெரிய ஆள், அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிடும். எத்த பெரிய கிரகமாக இருந்தாலும்
இந்த ராகு என்ன நினைக்குதோ அதை செய்ய ஆரம்பிச்சிடும். என்னதான் நீங்க நல்லவங்களா இருந்தாலும், பணக்காரங்களா இருந்தாலும், கௌரவம் உள்ளவங்களா இருந்தாலும், புகழ் பயங்கரமா இருந்தாலும், ஒரே ராத்திரி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஒன்றும் இல்லாம நடுத்தருள் ஆக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த ராகு கிரகம். அப்ப ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம், பேராசை, மதி மயக்கம், விபரீத யோசனை, அதனால புதிய கண்டுபிடிப்பு, சொத்து சேர்க்க. ஏன்னா இன்னைக்கு புதிய கண்டுபிடிப்புலாம் இதுக்கு தான் காரணம். எப்படின்னா இந்த உலகத்துல நடக்காத விஷயத்தை யோசிக்கிறது, யாராலையும் முடியாத விஷயத்தை யோசிச்சு அதுக்கு முயற்சி பண்றது. சில நேரத்தில் அது கிளிக் ஆயிடும். இப்ப விமானத்தை கண்டுபிடிச்சது, ராக்கெட்டை கண்டுபிடிச்சது, கடல்ல கப்பலை கண்டுபிடிச்சது, இப்படி விபரீதமா யோசிக்க தான் இன்னைக்கு ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த ராகு. இப்ப இந்த ராகுவை நம்ம நல்ல முறையில பயன்படுத்தணும் அப்படின்னா எதுவாக மாறலாம்? விஞ்ஞானியா மாறலாம். அதுவே ராகு நம்மளை பயன்படுத்தினா நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு நடுதருவில் தான் நிற்கணும். அப்ப அது மாதிரியான குணம் கொண்ட ராகு இன்னும் நல்லா யோசிச்சோம் அப்படின்னா சொத்து சேர்க்கை பயங்கரமா இருக்கும். சொத்து சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த பேராசை நம்மளை உழைக்க வைக்கும். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு வழியில நம்ம சம்பாதிப்போம் அப்படின்னு கெட்ட வழியிலையும் கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப விவகாரமான இந்த ராகு பயங்கரமான பையன். அதனால எதை எடுத்தாலும் இரட்டி பார்க்கணும், எதை எடுத்தாலும் பிரம்மாண்டமா யோசிக்கணும், எதை எடுத்தாலும் கனவு காணணும். அது நல்ல வழியிலையோ அடையணுமோ கெட்ட வழியில் அடையணுமோ ராகுக்கு முக்கியம் இல்லை, ஆனால் அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு குணத்தை கொடுக்கக்கூடியது. முக்கியமாக இந்த சுக்கிரன் ராகு இணையர் தான் இங்கே பிரச்சனையே. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா குடும்பத்தில் ரொம்ப டீசெண்டாக இருப்போம், கணவன் மனைவி உறவு வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். என்ன ஜோடி பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ளார புதுசா யாருக்காவது நேரம் சரியில்லை, அந்த நேரத்தில் இந்த ஆதிக்கம் அதிகமா இருக்கு, இந்த 12ஆம் வீட்டு ஆதிக்கம் அப்படின்னா இல்லற சுகத்தில் புதுசாக யோசிக்க தோணும், முயற்சி பண்ண வைக்கும், விபரீத காம ஆசை ஏற்படும், கௌரவம் மறந்து தன்னிலை மறந்து புதுசா முயற்சி பண்ண தோணும் காம விளையாட்டுல. அப்ப என்ன நடக்கும்? அங்க கிடைக்காதப்ப கணவன் மனைவிக்குள்ளார அந்த ஆசை நிறைவேறாதப்ப உடனே என்ன பண்ணும்? எப்படியும் அடைஞ்சே ஆகணும். ராகுக்கு சுக்கிரன் வெறிய கொடுத்துருவார். ராகு அதை அடையறதுக்கு எந்த வழியிலையும் பயணம் செய்வார். அப்ப குடும்பத்தை விட்டு வேற எங்க கிடைக்கும் அப்படின்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடும். மனசு, உங்களை சொல்லல, மனசை சொல்றேன். அங்க இருக்கிறது யாரு? ராகு. அப்ப என்ன நடக்கும்? கருப்போ சிகப்போ, கட்டையோ குட்டையோ, அழகோ அசிங்கமோ, மூத்தவங்களோ சின்னவங்களோ, ஏழையோ பணக்காரனோ, வீட்டுக்காரனோ வேலைக்காரனோ, இதை எதையுமே பிரிச்சு பார்க்க தெரியாது அந்த மனசுக்கு, அந்த மூளைக்கு. ஏன்னா புதன் அங்க நீச்சம், யோசிக்கவே விடாது. அப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு காமத்துல நம்மளை வெறி பிடிச்சி அலைய விட்டுரும். அப்படி அலைஞ்சா என்ன நடக்கும்? சொல்லவே வேண்டியதில்லை. எல்லாத்தையும் இழந்து ஒரு நாள் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு ஒன்று அரசால நம்ம தண்டிக்கப்படுவோம், இல்லைனா ஊரை விட்டு ஓடிடுவோம், இல்லைனா சூடு சொரணை எல்லாமே இழந்து ஊரில் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இது என்ன அபாச குணமாக சொல்கிறோம்? என்ன இப்படி தப்பாக சொல்கிறீங்க? ஏன்னா உண்மையை சொல்கிறதுல எந்த ஒரு தவறுமே இல்லை. பாசிட்டிவாக பேசுறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் சில விஷயத்தில் எச்சரிக்கைப்படுத்துறது அதை விட முக்கியம். எல்லாம் அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு ஏதாவது புண்ணியம் உண்டா? இப்போ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்காம எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னும் 2 மணி நேரம் வீடியோ 3 மணி நேரம் வீடியோ போட்டு அதை பார்த்தாலும் ஏதாவது புண்ணியம் உண்டா? அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் முதல்ல எப்படி இருக்கணும்? இந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் 1000 கிரக அமைப்புகள் இருக்கு, 1000 கிரக இணைப்புகள் இருக்கு. ஆனா இந்த சுக்கிரன் ராகு இணைப்பு மட்டும் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம என்னதான் நான் சொன்னது மாதிரி நல்லவங்களா இருந்தாலும் அங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 8-11 குடையவன் புதன் மாரகாதிபதியாக வருகிறார். 7-12 குடையவர் சுக்கிரன் மாரகஸ்தானத்தை வகிக்கிறார். அது என்னங்க கொஞ்சம் புரியாம ஜோதிடத்தை பத்தி டீப்பா போறீங்க? ஓப்பனா தெளிவா சொல்றேன். இந்த புதன் கிரகமும் சுக்கிரன் கிரகமும் அவங்க எங்க இருந்தாலும் சரி தசாபுத்தி காலங்கள்ல பிரச்சனையை கொடுக்கும். நீங்க என்னதான் பெரிய மனிதராக இருந்தாலும், புகழுடைய மனிதராக இருந்தாலும், கோடீஸ்வரராக இருந்தாலும், யோக்கியமானவர்களாக இருந்தாலும், அதுபோல ஏழையாக இருந்தாலும், கௌரவ குறைச்சலோட அவமானத்தை சந்தித்து கொண்டிருந்தாலும் உங்க வாழ்க்கையை அப்படியே திருப்பி போடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதன் சுக்கிரன். திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும், திடீர் கண்டங்களையும் கொடுக்கும். முக்கியமா இது எதுல கொடுக்கும் இந்த அமைப்பு புதன் சுக்கிரன் அப்படின்னா கணவன் மனைவி இதுக்கு இடையிலான சுக துக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது இந்த அமைப்பு. அடுத்து தொழில கை வைக்கும். ஏன்னா புதன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீச்சம் அடைகிறார். புத்திக்கு வேலையை கொடுக்க மாட்டீங்க, எதையுமே ஆழ்ந்து யோசிக்க மாட்டீங்க, சிந்திக்கவே முடியாது. நடக்கிறதெல்லாம் கிரகத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன், உங்களை பற்றி சொல்லவே இல்லை. நீங்கள் யாரு நான் யாருன்னு நமக்குள்ளார தெரியாது. ஆனால் கிரகங்களுடைய குணம் இதுதான் நடக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிரனோட புதன் இணைஞ்சாலே இவ்வளவு பிரச்சனை அப்படின்னா இவர்கள் கூட ராகு
சொல்லவே வேண்டியதில்லை. கண்டிப்பா பாதிப்புகள், பிரச்சனைகள் உறுதியாக உண்டு அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் எழுதி வச்சுக்கலாம். 100% நான் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் உண்டு. அது ஆரம்பத்திலே தடுக்கிறதும் அல்லது வளர விட்டு வருத்தப்படுறதும் உங்க கையில இருக்கு. 4 பேர் இத ஒரு முக்கியமான பிரச்சனையை எடுத்து இதற்கான தீர்வை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ போட்டதுக்கான பலன் எனக்கும் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில நீங்களும் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பித்து உங்களுடைய குறிக்கோளை அடையறதுக்கும் ஒரு காரணமா இந்த வீடியோ இருக்கும். சரி, அதனாலதான் சொல்ல வரேன், இந்த புதன் சுக்கிரன் ராகு இணைவு மிகப்பெரிய பிரச்சனையை உங்க வாழ்க்கையில தரக்கூடியதாக இருக்கு. அதுவும் துலாம் ராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கையில. அது மட்டுமல்ல, துலாம் ராசி நண்பர்கள் தோழிகள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன்னா துலாம் ராசி சுக்கிர பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி. சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அப்படின்னா சந்தோஷம், ஆடம்பரம், எல்லா சுகங்களையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடிய ஒரு ராசி சுக்கிரன் அதிபதியா இருக்கிறதுனால. அது மட்டும் இல்ல, உலக இன்பங்கள், உலக சந்தோஷங்கள் இதுல அனுபவிக்கிறதுக்காகவே பிறந்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி. அதனால இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 3 பேருடைய இணைப்பு ஏராளமான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். இங்கதான் கவனிக்கணும். நீங்க ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னா நல்லதுக்கும் கிடைக்கும், கெட்டதுக்கும் கிடைக்கும். ஒரு விஷயத்துல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி. குறிப்பா இப்ப இரவுன்னு வச்சுக்கலாம், இரவுல நல்லதையும் செய்யலாம், கெட்டதையும் செய்யலாம். அதுக்காக இரவே வாழ்க்கையில வேணாம்னு சொல்ல முடியுமா? அதனால உங்க வாழ்க்கையில நிறைய வாய்ப்புகள் வரும். ஆடம்பரத்தை அனுபவிக்கணும், சந்தோஷங்களை அனுபவிக்கணும், இந்த உலகத்துல எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதன் விளைவா நீங்க உண்மையா இருக்கீங்களா, இல்ல குறுக்கு வழியில சந்தோஷத்தை அனுபவிக்க முயற்சி பண்றீங்களா அப்படிங்கறதா ஒரு சவாலான விஷயமே. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், நேர்மையா உழைச்சி சம்பாதிக்கிற ஒரு வேலையும் வரும், உட்கார்ந்த இடத்துல இருந்தே குறுக்கு வழியில சட்டத்துக்கு புறம்பான வேலையும் வரும். அதனால இந்த இடத்துல நீங்க எப்படி யோசிக்கிறீங்க அதை பொறுத்துதான் இந்த நல்லதும் கெட்டதும் மாறி அமையும். இன்னும் சொல்ல போனா நம்ப முடியாத அளவுக்கு தைரியசாலியா இந்த நேரத்துல மாறுவீங்க. உங்களை தைரியசாலியா ஆக்கும். விட்ரா எதுனாலும் பார்த்துக்கலாம், இதை அனுபவிக்கிறதுக்கு எதுனாலும் செய்யலாம் அப்படிங்கிற மன தைரியம் உருவாகும். எவ்வளவு பெரிய சவாலா இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை வரும். நேருக்கு நேர் இன்னும் மோதலாம். என்ன கோர்ட்டா, நாம பார்க்காத கோர்ட்டா, நாம பார்க்காத ஜெயிலா, ஏறினா ஜெயிலு இறங்கினா பெயிலு அப்படிங்கிற அந்த வார்த்தைகள்லாம் உங்க மண்டையில ஓடும். அது மட்டும் இல்ல, 7ஆம் வீட்டுல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில். அப்போ உங்கள் துணைக்கு சேவை செய்யக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். சேவை செஞ்சீங்க அப்படின்னா நீங்க தப்பிச்சிங்க. இது வரைக்கும் கொஞ்சம் அதிகாரத்துல இருந்திருக்கலாம், கொஞ்சம் கண்டு காணாமலும் இருந்திருக்கலாம், நீங்க சொன்ன வேலையெல்லாம் உங்களுடைய துணை செஞ்சிருக்கலாம், அது கணவனோ மனைவியோ. ஆனா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நம்ம அடக்கி வாசிக்க வேண்டிய காலகட்டம், ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான ஒரு காலகட்டம். பழமொழி ஒண்ணு இருக்கு கிராமத்துல, முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் பாதிப்பு யாருக்கு? சேலைக்குத்தான். அந்த பழமொழி தான் இங்க நீங்க பொருத்தி பார்க்கணும். குடும்பத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் பாதிப்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்குமாகத்தான் இருக்கும். அப்போ உங்களால எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. இன்னொரு 3-4 மாசத்துக்கு அடக்கி வாசிச்சிங்க அப்படின்னா அப்புறம் எப்பொழுதுமே உங்க குடும்பம் உங்க கை விட்டு போகாது. இங்க ரொம்ப முக்கியமா அன்பை வெளிப்படுத்த வேண்டிய காலகட்டம். கொஞ்சம் வேண்டிய அவசியம் இல்ல, அவர்கள் காட்டுற அன்புக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா போதும். சின்ன சின்ன விஷயங்களை பயன்படுத்திக்கங்க. எந்த நேரத்தில் அவங்கள புகழணும், எந்த நேரத்தில் அவங்கள பயன்படுத்திக்கணும், எந்த நேரத்தில் அவங்கள எதிர்க்கணும். எழுத்து கோபம் அதிகமாயிடுச்சுன்னா அதை எப்படி சமாதானப்படுத்தணும்? விடு, நம்ம குடும்பத்துக்காக தானே. கோவப்படாத. கோவப்படுற நானே அமைதியா இருக்கேன், எது கோவப்படுற? தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல உங்களுக்கு செவ்வாய், அப்ப கோபம் உங்களுக்கு அதிகமா வரும், வார்த்தையில அதிகமா கோபம் கொட்டுவீங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அமைதியா இருக்கிறது தான் குடும்பத்துக்கு நல்லது. அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது. தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது. இப்ப செவ்வாய் வேற உங்களுடைய 9வது ஸ்தானத்துல இருக்காரு, பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. வார்த்தை அதிகமா கொட்டிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பாக்கியம் தடைபடும், வரக்கூடிய புண்ணியம் தடைபடும், உங்க துணையால கிடைக்க வேண்டிய லாப நஷ்டங்கள்லாம் தடைபடும். குடும்ப பொறுப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமா இருக்கணும். இல்லைன்னா தயவு செஞ்சு அதிகமா இருக்கிறது மாதிரியாவது நடிங்க. அப்புறம் வேலை இடத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அப்படின்னாலே நேர்மை, நீதி, நியாயம். ரொம்ப வேலை செய்யற இடத்துல கண்ணியமா இருப்பீங்க, ரொம்ப அன்பா இருப்பீங்க, எளிமையா இருப்பீங்க. சக ஊழியர்களுக்கு எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும். அதே போல நீங்க தொழில் செய்யறீங்களா, பணியாளர்கள்ட்ட அன்பா இருப்பீங்க, பாசமா இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு 10வது வீடு சந்திரன் ஆளக்கூடிய வீடு. சந்திரன் அன்புக்காக வாழக்கூடிய கிரகம். பாசம், நேசம்லாம் வேலை செய்யற இடத்துலயும் இருக்கும், தொழில் செய்யற இடத்துலயும் இருக்கும். அதுவே இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, எதிர்பாலினத்தவர்களுடைய அந்த செயல்கள் இருக்கும்ல,
உங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பு அதிகமாக உருவாகும். அவர்கள் மேலே இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு உருவாகும். அது ஆணோ பெண்ணோ, காதலாக இருந்தாலும் ரகசிய உறவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இங்கே தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம். பல உண்மையான நண்பர்களை, உறவினர்களை, குடும்பத்தில் உள்ளவங்களை இழக்கத்துக்கான ஒரு காலகட்டமும் இதுதான். நீங்கள் அப்படியே முடிச்சு போட்டு பாருங்களேன், மேட்ச் ஆகும். குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை நடக்கணும், பிரிவு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. அது எங்கே செயல்பட ஆரம்பிக்கும்? நாம வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்கிற இடத்துலையும் இந்த பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளி இருக்கும். எது நடந்தாலும் நல்லதாக நடக்கிறது மாதிரியே இருக்கும். எல்லாம் நம்ம நலனுக்காக நடக்கிறது மாதிரியே இருக்கும். நம்ம மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காங்க அப்படின்னு நமக்கு மனசு சொல்லும். அவங்க மேலே இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். நம்ம நல்லதுக்காக தானே எல்லாமே செய்கிறாங்க, நம்முடைய வளர்ச்சிக்காக தானே எல்லாம் செய்கிறாங்க. சில பேர் ஆறுதல் சொல்கிறது மாதிரியே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது ஆணோ பெண்ணோ. ஏன்னா 2 பிறவியுமே இந்த உலகத்தில் புனிதமான பிறவி தான், அற்புதமான பிறவி. ஒன்றுக்கு ஒன்று சலைச்சவங்கள். ஆண்கள் தைரியசாலி வலிமையானவர்கள் அப்படின்னா பெண்கள் புத்திசாலிகள், வலிமையானவர்களுக்கே வலிமை கொடுப்பவர்கள். அப்படிப்பட்ட உறவுகள் சில நேரத்தில் தடுமாறுது அப்படின்னா அது இந்த மாதிரியான காலகட்டம் தான். நல்லா போயிட்டு இருக்கிற குடும்பத்தில் கும்மி அடிக்காதீங்க அப்படின்னு எத்தனையோ கமெண்ட்ஸ் வருது. தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் யாரு நான் யாருன்னு நம்ம 2 பேத்துக்குமே தெரியாது. ஆனால் இங்கே உங்கள் குடும்பத்தில் உள்ள அக்கறையை தான் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் 100% உண்மைங்க. இதெல்லாம் நடந்தவங்களுக்கு இது புரியும். எச்சரிக்கை இல்லாமல் விட்டோமே, யாருமே சொல்லாமல் விட்டாங்களே, எந்த ஒரு ஜோதிடருமே சொல்லலையே, நம்ம நிதானமாக இல்லாமல் விட்டாங்களே, வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம்? அதனால தான் இப்போவே உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்து மேலேயும் ஒரு அக்கறையில் நம்ம இதை சொல்ல வரோம். பல உண்மையான அன்புடையவர்களை, நேசமுடையவர்களை, நமக்காகவே வாழக்கூடியவர்களை பிரியக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். இதை விட தெளிவா சொல்லவே முடியாது. நீங்க ஒரே குறிக்கோளா இருக்கணும், எது நடந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வரக்கூடாது, பிரச்சனையே அமையக்கூடாது. இன்னொன்னு தெரியுங்களா, உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடுவீங்க, உங்களை நீங்களே அலட்சியப்படுத்திப்பீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? இது செய்யறதுனால என்ன பெரிய தப்பு நடக்க போகுது? யாருக்கு தெரிய போகுது? என்ன பிரச்சனை வரப்போகுது? அப்படி போற போக்கில் செஞ்சுட்டு போற விஷயம் தானே. அதாவது ரகசிய உறவு சொல்றேன், கள்ள உறவு சொல்றேன். போற போக்கில் நடத்திட்டு போயிட்டு இருக்க வேண்டியது. ஒரு 5 நிமிஷத்துக்கான வேலை தானே அது. என்ன பண்றது? அடக்க முடியல, தாங்க முடியல, ரொம்ப பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு மனசு சொல்லும். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு போர் தான். யுத்த யோகம் அப்படிங்கிறது யுத்த யோகமாக கூட இருக்கலாம். அதாவது யுத்தம், மனசுக்கும் உடலுக்கும் நடக்கக்கூடிய ஒரு வார். எதை சொல்றதை நீங்க கேட்க போறீங்க. ஆனா எது நடந்தாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன் இருக்குல்ல, ரொம்ப பெருசா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல 6ஆம் வீடு அப்படிங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம். எதிரி, நோய், கடன். அப்படியே பொருத்தி பாருங்க. எதிரிகள் உருவாகக்கூடிய காலகட்டம், தவறான பாதையில போகும்போது நோய்கள் உருவாகக்கூடிய காலகட்டம், தவறான பாதையில போகும்போது கடனாளியாக நிறைய இழப்புகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் குணம் சரியா இருந்தது, எண்ணங்கள் சரியா இருந்தது அப்படின்னா நீங்க நோய்வாய்ப்பட்டிருந்தா கூட உடனே சரியாயிடும். கடனாளியா இருந்தாலும் உடனே அதை அடைச்சிருவீங்க. எதிரிகள் இருந்தா கூட உங்களை மன்னிப்பு கேட்பாங்க உங்கள்கிட்ட. அப்படியான ஒரு காலகட்டம் நிறைய பார்த்தாச்சு. அதனால ஆரம்பத்திலிருந்து இந்த பிரச்சனையை கட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா வளர விடாதீங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் தெளிவாக யோசிக்க ஆரம்பிங்க. 3 ஸ்டேஜ் இருக்கு ஒரு விஷயத்துக்கு. இந்த 3 ஸ்டேஜில் எந்த ஸ்டேஜில் நீங்க இருக்கீங்களோ எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு உண்டு. அதை பத்தி கவலைப்படாதீங்க. இதுக்கு மேலே நடக்க போகுதா, நடக்காம நம்ம பார்த்துக்கலாம். நடந்துகிட்டு இருக்கா, அப்படியே கட் பண்ணிக்கலாம். நடந்து முடிஞ்சிருச்சா, அதுக்கான பரிகாரங்கள் என்ன, அதை எப்படி நம்ம சரி செய்யறது, இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு. எந்த ஸ்டேஜில் நீங்க இருந்தாலும் கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு. 6வது வீடு உங்கள் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய கடன், நோயை, எதிரிகளை சொல்லக்கூடிய இடம். அப்ப அந்த இடத்துல தான் இந்த ராகு, சுக்கிரன், புதன் எல்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, 6வது வீடுங்கிறது சச்சரவுகளை, சட்டங்களை, வழக்குகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம். விரோதங்கள், சவால்கள், கடன்கள் இதெல்லாம் உருவாகக்கூடிய ஒரு இடம். அப்போ வம்பு வழக்குன்னா யோசிச்சு பாருங்க. தேவையில்லாத அடுத்த பாலினத்தவர்களால் வம்பு வரும், வழக்கு வரும், அவமானங்கள் வரும், விரோதங்கள் ஏற்படும். வம்பு வழக்கை சந்திக்கணும் அப்படின்னா பணம் தேவைப்படும், கடனாளி ஆகுவீங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? நாம் உண்டு, நம் வேலை உண்டு, நம்மளுடைய குறிக்கோள் உண்டு, நம்முடைய குடும்பம் உண்டு. ஒரு குடும்பம் அமையணும் அப்படின்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் அமையாது. அதனால கிடைச்ச குடும்பத்தை, இருக்கிற குடும்பத்தை நம்ம காப்பாற்றிப்போம். சுக்கிரன் காதல் விவகாரங்களை குறிக்கிறவர். ராகு ரகசிய விவகாரங்களை குறிக்கிறவர். ரகசியம்னா இது ஒருத்தவங்க மனசுல இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு சூட்சமமான விஷயம் பார்த்தீங்களா? அந்த காலகட்டத்தில் சுக்கிரன் காதலுக்குரியவர், ராகு ரகசியத்துக்குரியவர். அதனால சுக்கிரன் ராகு சேர்ந்ததுனால திருமணத்துக்கு புறம்பான உறவுகளை, ரகசிய உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப சிக்கல்ல, பயப்படாதீங்க. நம்ம தலையில எழுதுனதை யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம சுத்தமா இருக்கலாம், அடுத்தவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அவங்க கர்மா சரியா இருந்ததுன்னா நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அந்த மனதைரியத்தோட
இதை கேளுங்க. இந்த சுக்கிரன் ராகு ரகசிய உறவுகளை 100% ஏற்படுத்தும். அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இங்க எந்த அளவுக்கு நாமளோ நம்முடைய துணையோ உறுதியா இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். எங்கெங்கெல்லாம் அந்த ரகசிய உறவுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் இடம் கொடுப்பாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய துணை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவர்ச்சியாக உடை உடுத்த ஆசைப்படுவாங்க. கவர்ச்சியான மனிதர்களை அடுத்த பாலினத்தவரை பார்ப்பாங்க. ரகசியமாக மனசில் காம இன்பங்களை ரசிப்பாங்க. ரகசிய உறவுகளுக்கு ஆசைப்படுவாங்க. இது அவங்க மேலே குத்தம் இல்லை, இந்த கிரக அமைப்பு அப்படி. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு ஸ்டடியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆனால் ராகு உங்களுக்கு உறவுகளில் பாதுகாப்பையும் கொடுப்பாரு, பாதுகாப்பை இல்லாத வழியாகவும் ஆக்குவார். உங்கள் மனசை பொறுத்து இருக்கு. இன்னொரு விஷயத்தை ஏற்படுத்துவார். அதுதான் இங்கே பெரும் பிரச்சனையே. நீங்கள் எவ்வளவு தான் திருப்திப்படுத்தினாலும் உங்களது துணையை திருப்திப்படுத்த முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும். அந்த ஏக்கத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் முடிவில்லாத ஏக்கத்தை கொடுக்கும். உறவுகளை இழக்கத்துக்கு தைரியத்தை கொடுக்கும். இயல்பாகவே அடுத்தவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வரும். அடுத்த பாலினத்தவர்கள் மேலே நாம் ஏன் இவ்வளவு தாழ்ந்து இருக்கோம், நம்ம ஏன் இவ்வளவு சம்பாதிக்காமல் இவ்வளவு ஏழையாக இருக்கோம், அவங்க பாருங்கள் அவ்வளவு எப்படி பணக்காரங்களா இருக்காங்க. அப்படியே ஸ்டெப்பாக மாறும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க. அது அப்புறம் பெருசாகும். அப்புறம் எங்கேயோ கொண்டு போய் விடும். ஒரு ஆழமான தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உருவாக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது தான் சரியான வழி. என்னதான் வேலை தொழில் இருந்தாலும் உங்களது துணையை கண்டிப்பாக இன்னொரு 4-5 மாதத்துக்கு கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இல்லைன்னா குடும்பத்தில் 100% பிரச்சனை இருக்குது. கருப்பன் சொல்கிறான் அப்படிங்கிறது மாதிரி 100% பிரச்சனை இருக்கும். விட்டு கொடுத்து போங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை செஞ்சு கொடுங்க. நல்ல உறவை ஏற்படுத்துங்க. ஆடம்பரத்தை அனுபவிக்கிறது மாதிரி அனுபவிக்க வச்சு புரிய வைங்க. வாழ்க்கையினுடைய கௌரவம் எது, என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. அடுத்தது போதை ஒரு பெரிய பிரச்சனையே இப்போ வரும் இந்த காலகட்டத்தில். ராகு போதைக்கு உரியவர். ஆணாக இருந்தால் மது போதைக்கு அடிமையாக்கும், பெண்ணாக இருந்தால் பேராசை போதைக்கு அடிமையாக்கும். அதுபோல் உணர்ச்சிகளை அடக்க முடியாத சூழ்நிலை வரும். என்ன ஆசைப்பட்டாங்களோ முடிஞ்ச வரைக்கும் அடக்கி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு வெடிக்க வச்சுருவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களது துணை கணவனோ மனைவியோ அப்போ ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அந்த உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிங்க. உணர்ச்சிகள் அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்ப்பாங்க. நான் முன்னாடி சொல்லிட்டேன், நிறைய எதிர்பார்ப்பாங்க. அன்பு, மரியாதை, கௌரவம், ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. இல்லற வாழ்க்கையில் பாலியல் திருப்தி, அதில் திருப்திக்கு ஏங்குவாங்க. ராகு சுக்கிரனின் ஆதிக்க மாய உலகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு மாதிரியாகவே ஒரு சீரான இதிலே இருக்காது, நேராக போகிறது மாதிரியே இருக்காது. ஏதோ சிக்கல் இருக்கிறது மாதிரியே உங்களுக்கு மனப்பிறழ்வை கொடுக்கும். ஒரு அமைதியின்மை ஏற்படுத்தும். பிரச்சனை எங்கேயோ என்னமோ நடக்குதுங்க மாதிரியே ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும். அதுக்காக நான் சொல்கிறேங்கிறதுக்காக பதட்டப்படாதீங்க. முதல்ல நீங்கள் நேர்மையாக கட்டுப்பாட்டோடு இருங்க. அவங்களுக்காகவே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு காட்டிக்கிங்க. அதை புரிய வைங்க. நேர்மையாக நான் இருக்கேன், உனக்காகவே வாழ்கிறேன், உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன், இறங்கி போங்க. மனைவியாக இருந்தா தப்பு இல்லை, கணவனாக இருந்தா இறங்கி போங்க. இந்த 4 மாதம் 5 மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதங்கள். கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் இந்த குடும்ப கௌரவம் வராது. விட்டு கொடுத்து போகிறதுல அதனால் தப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு ராகு சுக்கிரன் அப்படிங்கிற அமைப்பு. கட்டுப்பாடற்ற ரொம்ப ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் ஆசையையும் நிறைவேற்ற சொல்லும். அப்படி ஆசையை நிறைவேற்றல, இயலாம போயிடுச்சு, முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா ராகு கோபத்தை அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்தாலும் எவ்வளவு இன்பங்கள் இருந்தாலும் காம இன்பம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியமானது, மைய புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுவே கிடைக்கல அப்படின்னா அவங்க எதை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாராகிடுவாங்க, நம்மளையும் இழக்கிறதுக்கு. அப்போ இந்த எச்சரிக்கை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையான அன்பு வச்சுருந்தீங்க, உண்மையாக மதிச்சிங்க அப்படின்னா எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாமே உங்களுக்கு சொந்தம். இந்த காலகட்டத்தில் நீங்களும் அதே மாதிரி இருக்க வேண்டிய அமைப்பு. இந்த முக்கியமாக 7ஆம் வீடு மனைவி ஸ்தானத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறார். பாக்கியஸ்தானம். சக ஊழியர்கள்ட்ட காதல், காமம் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படின்னு முன்னாடியே சொன்னோம். ஆனா அந்த வாய்ப்பு இருந்தாலும் நீடிச்சு நிலைச்சிருக்காது. அதுதாங்க பிரச்சனை. காதல் ஏற்படும், திருமணம் உங்களுக்கு ஆகல, நீங்க இனிமேதான் திருமணம் பண்ணீங்கன்னு அப்படின்னா காதல் உருவாகும். ஆனா அந்த காதல் நீடிச்சு நிலைக்காது. அதனால யோசிக்க வேண்டிய நேரம் இது. ஆனா யோசிக்க முடியாது, இங்க புதன் நீச்சம். அதனால எந்த உறவையும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து விடுவது நல்லது. இது நீடிக்காத உறவாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். 6ஆம் வீடு பாரம்பரியமா நீண்ட உறவுகளை தடை செய்யற ஒரு இடம். அதனால எந்த உறவு வந்தாலும் அது நீடிச்சு நிலைக்காத உறவு, நிறுத்திடுங்க. அப்ப 7ஆம் வீடு உங்களை
மதிக்காத இடமாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்கள் சுயமரியாதைக்கு களங்கம் ஏற்படக்கூடிய இடமாக இருக்கு. உங்களை அவமதிக்க கூடிய, உங்கள் கௌரவத்தை இழக்கக்கூடிய, அதிகாரத்தை பறிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். உங்க சுயமரியாதையும் நம்பிக்கையும் பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இது இருக்கும். ஏன்? 7ஆம் வீட்டுல சூரியன் உச்சம். ஒரே நாள்ல கௌரவத்தை போகக்கூடிய நேரமும் உண்டு. ஒரே நாள்ல ஏழை அரசனாக்கக்கூடிய காலமும் வரும். நீங்க எதுவா மாற போறீங்க? 7ஆம் வீட்டுல சூரியன் இருந்துச்சு அப்படின்னா சூரியன் உச்சம். ஆனா அந்த சூரியன் இருக்கிறது 5வது வீட்டுல இந்த காலகட்டத்தில். அப்போ உங்க கனவுகளை நனவாக்கக்கூடிய வலிமை யாருக்கு தெரியுமா இருக்கு? உங்களுடைய துணைக்கு இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், மிஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய துணையின் ஆதரவால தொழில் ரீதியாகவும், வேலை ரீதியாகவும், குடும்பம் ரீதியாகவும் உங்களால வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்க முடியும். மிக பிரம்மாண்டமான வாழ்க்கையை உருவாக்க முடியும். ஆடம்பரமான வாழ்க்கையை உருவாக்க முடியும். உங்களுடைய துணையின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மிக அதிகமா இப்ப தேவைப்படும். அது வெற்றியை கொடுக்கும். ஒரு அற்புதமான பயணம் இந்த காலகட்டம். பயன்படுத்திங்க. 7ஆம் வீட்டுல சூரியன் இருக்கிறதுனால ஒரு பணக்கார வாழ்க்கை துணையை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த காலகட்டம். ஏழையா வந்தா கூட, அந்த பொண்ணு பையன் ஏழையா இருந்தா கூட உங்களுக்காக போராடி உங்க வாழ்க்கைய பணக்கார குடும்பமா மாற்றக்கூடிய வலிமை இந்த காலகட்டத்துக்கு உண்டு. இந்த நிலை திருமணத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். கண்டிப்பா நீங்க கோடீஸ்வரனா ஆவீங்க, பணக்காரரா ஆவீங்க. ஒருவேளை சரியான வேலை செய்யல அந்த சூரியன் அப்படின்னா உங்க வாழ்க்கையை மாத்தி போட்டுரும். முரட்டுத்தனமான எண்ணம், சுயநலமா யோசிக்கிறது, யாரை பத்தியும் கவலைப்படாம எது வேணாலும் செய்யலாங்கிற தைரியம் வர்றது, உறவுல சிக்கலை ஏற்படுத்துறது, மதிக்காம போறது, அடுத்தவங்களை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதால நம்ம கெட்ட வழியில பயணம் செய்யறது, நம்மளை நாமளே அழிச்சிக்கிறது, இதெல்லாமே இந்த நிலையை உருவாக்கும். கௌரவத்தை இழக்க வைக்கும். அடுத்தது குழந்தை பிறந்ததுல சிக்கல், அதனால குடும்பத்துல சிக்கல், உங்களால உங்க துணைக்கு பிரச்சனை, அதனால பொருளாதார பிரச்சனை, பொருளாதார இழப்பு, இப்படி கணவன் மனைவி சரியா இல்லாத குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கக்கூடிய காலகட்டம். எல்லாரும் சமமா நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கொஞ்சம் நீங்க விலகினாலும் உங்களுடைய விதி சதி செய்யக்கூடிய காலகட்டம். நல்லதையும் கெட்டதையும் உங்க கையில இறைவன் ஒப்படைத்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில். சுக்கிரன் வேகமான கிரகம், வேகமா நகரக்கூடிய கிரகம். அது வருஷத்துக்கு பல முறை ராகுவோட இணையுது. ராகு மிக மிக வேகமானது. அதனுடைய தாக்கம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஏற்படும். நம்ம இல்லைன்னாலும் அதுதான் உண்மை. அப்ப ராகு சுக்கிரன் அடிக்கடி மாறி மாறி இணையறதுனால இன்பங்களுக்கு பேர் போனது. நல்ல இன்பமா கெட்ட இன்பமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உலக இன்பங்களை உருவாக்கக்கூடிய கிரகம், உறவுகளை உற்சாகமா வச்சுக்கக்கூடிய கிரகம், உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களும் பெருக்கமடையறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய கிரகம். புரிஞ்சுதுங்களா? உலக இன்பம்னா உறவுகள், பரிணாம வளர்ச்சி, இனப்பெருக்க அமைப்பு, இதை தான் சொல்றோம். அப்ப அதனால அதன் பண்புகளுக்கு ஏற்றது மாதிரி அந்த உணர்வுகளுக்கு யாரு மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த சுக்கிரன் கடவுள் மாதிரி இருப்பார். எந்த ஒரு தீங்கையும் செய்ய மாட்டார். அதே நேரத்தில் இப்ப சுக்கிரன் உச்சம் பெற்ற இடத்துக்கு போயிருந்தா இதை நல்லபடியா பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம கோடீஸ்வரன் சொல்லிட்டேன். ஆனா ராகு விவகாரமான பையன். ராகு இணைஞ்சிருக்காரு. ராகு காதல்லையும் தலையிடுவார். பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு. ராகுனாலே அசுப குணம். காமக்கோள் சுக்கிரன், போதைக்கோள் ராகு. அப்ப ரெண்டும் சந்திக்கும் போது ஆசைகள் பேராசையா மாறும். அந்த பேராசை நல்ல வழியில் போனோம்னா நம்மளை கோடீஸ்வரனாக்கும், கெட்ட வழியில் போனோம்னா பிச்சை எடுக்க வைக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். பல சேர்க்கை நமக்கு பிரச்சனை இருக்காது. எந்த கிரக அமைப்பும் சொன்ன மாதிரி பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த கிரக அமைப்பு ஒரு மாயை ஏற்படுத்தி நம்ம பூர்வீகம் வரைக்கும் அதை பாதிப்பு கொடுக்கும். அமைதி இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும். பூர்வீகத்தோடைய ஆசீர்வாதம், நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையே இதை தடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால இந்த காலகட்டத்தில் ஆசைப்படலாம், பேராசைப்படலாம், ஆனால் நேர்மையான வழியில் அதை அனுபவிக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, 2ஆம் வீட்டை பத்தி பேசணும் அப்படின்னா தனம் வாக்கு குடும்பஸ்தானம். நல்லது நடந்தா நீங்க நல்லதா யோசிச்சீங்க அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்துக்காக உழைக்க நீங்க தயாராயிட்டீங்க அப்படின்னா, அல்லது உண்மையா உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுதான் நடக்கும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 9வது வீட்டுல குரு இருக்கிறார். உங்களை ஆன்மீக ரீதியாகவும் சுறுசுறுப்பாகவும் மாத்திருவார். உயர்ந்த எண்ணங்களை, உயர்ந்த அறிவை கொடுப்பார். உங்களுடைய ஆசைக்கு முழு வலிமை சேர்ப்பார். அது நல்ல ஆசையா மாத்துவார். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வெற்றியா மாத்துவார். நல்லதை கொடுப்பார். சரியான பட்டம், பதவி, வாழ்க்கை, பிரம்மாண்டமான முன்னேற்றம், இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறார். ஆனா அதையே நீங்க மாத்தி யோசிச்சீங்க, உங்களுடைய எண்ணங்கள் தவறான பாதையை பயணிக்குது, தேர்ந்தெடுக்குது அப்படின்னா இதே குரு எதிர்மறையான பலன்களை கொடுப்பார். பயணங்கள் காரணமாக குடும்பத்தாரை விட்டு பிரிய வேண்டியது வரும். அதுவும் நீண்ட காலமா விலகி இருக்க வேண்டியது வரும். உங்க உறவுகள்ல சிக்கல் வரும். ஆன்மீக செயலில் ஈடுபட மாட்டீங்க. அதிகம் வெறுப்பு வரும். கடவுளை நம்ப மறுப்பீங்க. ஒரு விரக்தி வரும், குழப்பம் வரும். அதனால ரொம்ப சிக்கல்ல மாட்டிடுவீங்க. அது மட்டும் இல்ல, வெளிநாட்டு பயணம்லாம்
அற்புதமா இருக்கு. படிப்புக்காக, வேலைக்காக, தொழிலுக்காக போக வேண்டிய காலகட்டம். அதிக லாபம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். கொட்டுன்னு கொட்டும். ஒரு நல்ல கம்பெனில இருந்து வேலை வரும், தொழில் ஆரம்பிக்கலாம். படிக்கிற மாணவர்களாக இருந்தால் திருமணம் ஆகாத சூழ்நிலையில் நீங்க இப்ப இருந்தீங்கன்னா இதை விட ஒரு அரிய வாய்ப்பு எப்போதுமே கிடைக்காது. நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் திருமண மாணவர்களுக்கு மிகப்பெரிய கெட்ட வாய்ப்பு இது. தீய சக்தி உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனை, எதிர்மறை சக்திகளால் ஆளப்படுவீங்க, உன் குடும்பம் ஆளப்படும். வெளிநாட்டுக்கு போறது நல்லதா கெட்டதா திருமணம் ஆனவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்ல, சுக்கிரன் 6ல இருக்கும்போது 2வது திருமண யோகமும் உண்டு, 2வது ரகசிய உறவும் உண்டு, 2வது கள்ள உறவும் உண்டு, 2வது காதலும் உண்டு. முடிவு எடுக்க வேண்டியது உங்க கையில. இவ்வளவு பிரச்சனை இருக்கு, தட்டு தடுமாறி இந்த பிரச்சனை ஏற்கனவே எங்க குடும்பத்துல இருக்குது, அல்லது அது மாதிரியான அறிகுறி இருக்குது, அல்லது இந்த பிரச்சனையே எங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா எல்லாத்துக்கும் இறைவன் வழி சொல்லியிருக்கார். நம்மள ஒரு டிசைனா தான் மனுஷன் படைச்சிருக்காரு. ஆடுறவனை ஆட விட்டோம், ஓடுறவனை ஓட விட்டோம், பலி கொடுக்கறது. அப்ப காலடியில் விழுந்தவனை என்ன செய்வார்? பலி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அங்கதான் சுவாரஸ்யமே. இறைவா நீ இருக்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் வந்தாலும் நம்மளை காக்கக்கூடிய ஒரே வழி இறைவன்கிட்ட தான் இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில சுக சௌக்கியங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா யாருடைய வலிமை அதிகம் இருக்கணும்? சுக்கிரனுடைய வலிமை அதிகமாக இருக்கணும். அதுவும் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கணும் அப்படின்னா, திருமண தடை வரக்கூடாது அப்படின்னா, திருமணத்துக்கு தாமதமானா அல்லது குழந்தை பாக்கியத்துக்கு தாமதமானா அல்லது நம்ம பொருளாதார சிக்கல் வந்ததுன்னா, குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்ததுன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சுக்கிரன் தான், களத்திரக்காரகன். அப்ப சுக்கிரனை நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை குறிப்பா செய்யுங்க. இந்த பரிகாரம் சுக்கிரனுக்குரிய பரிகாரம் மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையும் போக்கி நம்மளை பொருளாதாரத்துல முன்னேற்றக்கூடிய, செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இது. அப்ப நம்ம சுக்கிரனுக்கும் மகாலட்சுமிக்கும் அந்த பரிகாரத்தை செய்ய போறோம். வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து சுக்கிரனையும் மகாலட்சுமியும் வழிபட போறீங்க. இந்த விரதம் இருக்கிறதுக்கு முதல் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய சிலை சின்னதா எந்த உலகத்துல வேணாலும் இருக்கலாம். உங்க பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிட்டு ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோவிலில் போய் கருவறையில் வச்சு வணங்கிட்டு நவக்கிரக 9 சிலை இருக்கும், அதில் வச்சு சுக்கிரனுக்கு பக்கத்தில் வச்சு 9 முறை சுற்றி வந்துட்டு அந்த சுக்கிரன் சிலையை வீட்டுக்கு கொண்டு வாங்க. அடுத்த வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த விரதத்தை ஆரம்பிங்க. 6 வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். 6 ஏன் அப்படின்னா சுக்கிரனுக்கு உரிய எண் 6, அதனால 6 வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை கடைபிடிங்க. நல்லா கேட்டுங்க, இது சாதாரண விரதம் இல்லை. உங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, தீர்க்கவே முடியாது, குடும்பமே பிரிஞ்சிருச்சு அல்லது பிரிய போகுது, அடுத்தவங்களால பிரச்சனை வருது, தீர்க்கவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணாலும் இந்த விரதத்தை மட்டும் நீங்கள் இருந்து பாருங்க. 6 வெள்ளிக்கிழமை அந்த விரதம் முடியறதுக்குள்ளார அவங்க பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில் ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வெந்நீர் ஆடை உடுத்திக்கிங்க. வாசல்லையும் பூஜை அறையிலையும் பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்குங்க. பொடியால் போடாதீங்க, கலர் பொடியால் போடாதீங்க, மண் பொடியால் போடாதீங்க, பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. ஏன்னா சுக்கிரனுக்குரிய கோலம் போடணும். ஸ்க்ரீனில் இருக்கு பாருங்க, இதே கோலத்தை வாசல்லையும் பூஜை அறையிலையும் போட்டுங்க. அடுத்தது நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. கலப்படம் இல்லாமல் சுத்தமான நெய் ரொம்ப முக்கியம். அப்புறம் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி உருவ படம் இருந்ததுன்னா அலங்காரம் செஞ்சுக்கங்க. அதாவது பொட்டு வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு பூ மாலை போட்டுக்குங்க. சுக்கிரன் சிலைக்கும் வெண்ணிற ஆடை அந்த துணியால் சுற்றிக்குங்க. அடுத்தது 6 பஞ்சகவிய விளக்கு, 6 பஞ்சகவிய அகர்பத்தி, 6 பஞ்சகவிய சாம்பிராணி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 6 இது இருக்கணும். அது என்னங்க பஞ்சகாவியம் அப்படின்னா, சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பால், தயிர், நெய், கோமியம், சாணம், இந்த 5 பொருளை வச்சு தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தான் இந்த பஞ்சகவிய பொருட்கள். இந்த 5 பொருளும் யூஸ் பண்ணீங்க, 6 பொருளாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வீட்டில் ஹோமம் செஞ்சதுக்கான பலன் கிடைக்கும். அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை துஷ்ட சக்திகளும் வெளியில் போயிடும். வாசனை, புகை வீடு முழுதும் பரவும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 6 ஏற்றும் போது அதிக புகை வரும். ஆனால் வீடு துஷ்ட சக்திகளால் நிறைஞ்சிருந்தது அப்படின்னா சுத்தமாயிடும். உங்கள் வீடு மட்டும் இல்லை, உங்கள் ஊரே சுத்தமாயிடும். அவ்வளவு சக்தி அந்த பஞ்சகவிய பொருட்களுக்கு உண்டு. இந்த 3 பொருளையும் பயன்படுத்துங்க. அடுத்தது முக்கியமாக பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். ஏன்னா வெண்மை. பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய ஈர்ப்பு உண்டு. நம்ம பர்சில் கூட எப்பொழுதுமே வச்சிருங்க. அது மாதிரி தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல நீங்கள்
ஒர்க் பண்ணுற இடத்துல வச்சுக்கோங்க. பணத்தை ஈர்த்து கொடுக்கும், அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அந்த பச்சை கற்பூரத்தால் கற்பூரம் ஏற்றுங்க. நார்மல் கற்பூரத்தால் ஏற்ற வேண்டாம், இந்த பச்சை கற்பூரத்தால் கற்பூரம் ஏற்றுங்க. இந்த பொருட்கள் எல்லாமே மிக சுத்தமானதா தரமானதா கிடைக்குதான்னு பாருங்கள். ஒரே இடத்துல கிடைக்கிறது கஷ்டம். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கு பாருங்கள், 9043688626 குட் பேபி, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சுத்தமான தரமான நெய், பஞ்சகாவிய பொருட்கள், அகர்பத்தி, விளக்கு, இப்படி பூஜை பொருட்கள்லாம் சுத்தமாக தயாரித்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், பாரம்பரியமான பொருளை வச்சு உணவுப் பொருள், வெயிட் லாஸ் பவுட்ரு, வெயிட் கெயின் பவுட்ரு, செக்குலாட்டின எண்ணெய்கள், இப்படி சுத்தமான ஒரு 60 வகையான பொருட்களை தயாரித்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அல்லது சாமிக்கு தானே அப்படின்னு அலட்சியமாக எங்கேயோ கிடைக்கிற ஒரு நெய்யவோ அல்லது பூஜை பொருளையோ வாங்கி பயன்படுத்தாதீங்க. கொஞ்சம் செலவானாலும் எந்த அளவுக்கு செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பரிகாரம் தரமானதாக இருக்கும். அல்லது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ வாங்கி பயன்படுத்துங்க. உங்கள் மனசும் அந்த பொருளும் சுத்தமாக தரமானதாக இருந்தால் ஓகே, பரிகாரம் 100% ஜெயிக்கும். அடுத்தது இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு விநாயகரை வணங்கி ஆரம்பிங்க, குலதெய்வத்தை வணங்கிக்குங்க. அடுத்தது வெண்தாமரை மலர், அந்த மலரால் அர்ச்சனை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு இந்த மகாலட்சுமி சுக்கிர மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மகாலட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திரே திஷ்ட திஷ்ட ஸ்வாகா ஹீ மிகுந்த மிருணாளபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்க்கவம் பிரணமம் யகம் அப்படிங்கிற இந்த மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம், லக்ஷ்மி மந்திரம், சுக்கிரன் மந்திரம். இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதம் இருந்து காலையிலையும் மாலையிலையும் 6 முறை உச்சரிங்க. அடுத்தது பால் பாயாசம் நைவேத்தியம் வைக்கலாம், ஏன்னா அதுவும் வெண்மை. ஏன்னா வெண்மை அப்படின்னா சுக்கிரனுக்கு உரியது. வெள்ளிக்கிழமை முதல் நாள் இரவு என்ன பண்ணுறீங்க, இதை முன்னாடி நான் சொல்லியிருக்கணும், இப்போ சொல்கிறேன். மொச்சை பயிர் இருக்குல்ல, தண்ணீரில் நல்லா ஊற வச்சுக்கிங்க. ஓரளவுக்கு ஒரு 1/2 கிலோ இருக்கிற அளவுக்கு ஊற வச்சுங்க. காலையில் ஊர்ன மொச்சை பயிரை பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மரத்தடியில் அத்தி மரம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அத்தி மரத்தில் ஊற்றிட்டு மொச்சை பயிரை கொஞ்சம் அள்ளி பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க, அது சாப்பிடட்டும். அதில் கொஞ்சம் மொச்சை பயிரை சுண்டல் செஞ்சு நெய்வேத்தியமாக ஈவினிங் கோவிலுக்கு போகிறீங்களே, கோவிலுக்கு அன்னைக்கு கண்டிப்பாக போங்க. சிவன் கோவிலுக்கு போய் சிவனை வணங்கிட்டு நவக்கிரகத்தை 9 முறை சுற்றிட்டு கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு இதை கொஞ்சம் கொடுங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் இதே மாதிரி காலையில் செஞ்சு வச்சுருப்பீங்க, எல்லாமே அலங்காரம் பண்ணி வச்சுருப்பீங்க, அப்படியே வச்சுருங்க. ஈவினிங் அதே மாதிரி வந்து இந்த மந்திரத்தை சொல்லி பரிகாரத்தை முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. இதை மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சுத்தமாக அழிஞ்சிரும். குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் செல்வத்துக்கு பிரச்சனை வந்தாலும் அப்படி காத்து நிற்கும் இந்த பரிகாரம். அதனால் நம்பிக்கையாக இந்த பரிகாரம் செய்யுங்க. ஆனால் இன்னொன்று, எவ்வளவுதான் பரிகாரங்கள் செஞ்சாலும் தன்னம்பிக்கை, மனதைரியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது கூட தான் அந்த பரிகாரங்களும் வேலை செய்யும். எல்லா ராசியுமே நல்ல ராசி தான், நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லா ராசியுமே நல்ல ராசி தான். எந்த பிரச்சனை வந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்குது, தெய்வம் இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் உங்கள் ராசிக்குரிய தெய்வம் எதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன், நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் எதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன், போய் கேளுங்க டைம் இருந்தால். எல்லா நன்மையும் கிடைக்கணும் அப்படின்னா தைரியமும் தெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். அதனால் நாம் நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சோம்னா விதியும் நம்ம வசமாகும். விதி மீறி எதுவுமே நடக்காது. தெய்வங்களை தினம் 1 நிமிஷமாவது நினச்சி வணங்குங்க, தெய்வத்துக்கு மரியாதை கொடுங்க, மனிதர்களை மதியுங்க. முக்கியமாக நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள எல்லாரையும் மதிச்சிங்க அப்படின்னா தெய்வமே தலை வணங்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும், செல்வ வளம் பெருகணும், அதிர்ஷ்டம் தேடி வரணும் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது மாதிரி கடைபிடிங்க. உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.